அதிமுக 21 தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நான்-1 இயர் கன்சால்டேஷன். தேர்தல் அறிவிப்புக்கு முதல் நாள் 10.5% இடஒதுக்கீட்டை அறிவித்தார்கள். அறிவித்து ஆளுநரும் உடனடியாக ஒப்புதல் கொடுத்து விட்டார். அப்போது அந்த சமயத்தில் தான் அந்த ஒரு டாக்டர் அன்புமணியோட அந்த ஃபேமஸ் வீடியோ டேட்டோ பாய் அழுவார், ஆனந்த கண்ணீர். நார்த் தமிழ்நாட்டில் அண்ட் ஈவன் அதர் சைட்ஸில் கூட நான்-1 இயர்ஸ் பூரா கன்சால்டேட் ஆகிட்டாங்க. ஒரு பக்கம் புரியுதா? உனக்கு 108 ஜாதி இருக்குது எம்பிசியில். 108 ஜாதியும் 20% பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ரூமில் 5 பேர் இருக்கோம். 5 பேர் 5 கம்யூனிட்டினா 5 சீட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 சீட்டுக்கு 5 பேரும் போட்டியில் 5 பேருக்கு சம வாய்ப்பு இருக்குது. இப்போ மாலத்தி 1 இயர்னு வச்சுக்கோங்க. அந்த 5 சீட்டில் மாலத்திக்கு மட்டும் 3 இடம், நம்ம 4 பேருக்கும் 2 இடம்னு சொன்னால் எப்படி? அதானே இந்த 10.5. நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி காஸ்ட் சர்வே எடுத்து அண்டு கடந்த 30 வருடங்களில் அரசு வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் எடுத்து வன்னியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அரசில் இல்லை என்று கேட்டால் கூடுதல் ஒதுக்கீடு கொடுக்கலாம். இந்த தாழ்த்தப்பட்டோர் இடஒதுக்கீடு மொத்தம் 18% தமிழ்நாடு அரசு தருகிறது. அந்த 18%த்தில் பெரும்பாலான பணிகளை தேவேந்திர குல வேளாளர் மற்றும் ஆதிதிராவிட சமூக மக்கள் மட்டும்தான் பெற்றுக்கொண்டார்கள். அருந்ததி என்னதில் ஒரு குரூப் இருக்குது, ஒன்றும் கிடைக்காது. அதில் 3% உள்ளொதுக்கீடு கொண்டு வரார் கருணாநிதி. அப்போது திருமாவளவன் எல்லாரும் கிருஷ்ணசாமி இன்றைக்கி வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். பட் அது சரியான ஒதுக்கீடு. ஓகே. பட் இதில் 108 ஜாதி, 108 ஜாதிக்கு இருக்கிற 20%, 10.5% ஒரு ஜாதிக்கு, 107 ஜாதிக்கு 9.5%னா அந்த 108 ஜாதி இன்னொரு பக்கம் போவானா மாட்டானா? அப்படி போனாங்க. அது செய்யலைன்னா அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கோம்.